ஹீரோயின் யங்ஷியை காமிக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டும் அவங்க சிஸ்டரும் சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு அப்படின்னா துரோகம் பண்ணிட்டு இருக்காங்களா, கண்டிப்பாக இவங்களை நான் சும்மா விட மாட்டேன், நானுமே ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்றத சட்டி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ ஏன் அங்கே வந்து அவள் பார்க்குறா. அப்போ அவள் மைண்டில் வந்து ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு. அந்த பைசங் வந்து போய் அவன்கிட்ட வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான் போல். பட் நம்ம ஹீரோ கண்டுக்காமல் போயிருக்கான். ஸோ இவன் கூட நான் சேர்ந்து இருந்தேன், நான் கண்டிப்பாக அவனை வந்து ரிவெஞ்ச் எடுத்துடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவள் பாட்டு அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் ஐயோ கடவுளை, நேற்று கோவத்தில் நான் என்ன மாதிரி வந்து வேலை பண்ணி வச்சுட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நடந்ததெல்லாம் நினைச்சிட்டு ரொம்ப வந்து கவலைப்பட்டுச்சேக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டா போல. கடவுளே நான் என்ன பண்ணுவேன், இந்த குழந்தையோட அப்பா இப்போ எங்கே இருக்கானோ, நான் அவனை போய் எங்கே தேடுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிடுச்சேக்கா. அப்போ அவங்க அம்மாவும் சிஸ்டருமே வந்துடுறாங்க. அவங்க சிஸ்டர் அவங்க ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு ஃபைஜங்க தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறணும், நீ வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னதும் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் சரியான பிளே பாய், நான் அவனெல்லாம் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா நீ சிஸ்டர்கிட்ட ஒழுங்காகவே நடந்துக்கிறல, ஒழுங்காகவும் நடந்துக்கிறணும், அவர் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை அடாப்ட் பண்ணி தான் அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க போல. அப்போ அவங்க அதெல்லாம் நான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன்னை வந்துட்டு யார் வந்து இங்கே கேட்டது, நீ கண்டிப்பாக மேரேஜ் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவளை அங்கே ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் ஐயோ கடவுளை, நான் வந்து எப்படி தப்பிக்கிறது, இவனை மாதிரி ஒரு பிளே பாயை வந்து மேரேஜ் பண்ணேன்னா என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருமே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஜன்னல் வழியாக குதிச்சு ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் அங்கே திரும்ப அவங்க வந்து பிடிச்சி கட்டி போட்டு வேற வச்சிடுறாங்க. அவங்க சிஸ்டர் நம்ம இவளை வந்து ஒழுங்காக கவனிச்சுக்கிறணுமா, இல்லை நான் கண்டிப்பாக வந்து இவ எஸ்கேப் ஆகி இங்கேருந்து ஓடி போய் நம்ம வானத்தை வாங்கிடுவா அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அதுக்கப்புறம் நம்மளோட பிஸ்னஸ் எல்லாமே என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த ப்ரெக்னன்சி கிட்டேயுமே பார்த்துட்டு அவங்க அம்மா கோவப்பட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பாக நீ இங்கேருந்து போக முடியாது, நீ மேரேஜ் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் டேயுமே வந்துடுது. அங்கே பார்த்தா அவளை கையெல்லாம் கட்டி போட்டு வச்சுட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு அங்கே ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க போல. இவன் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே வந்து சண்டை போட்டுட்டு அவனவே அடிச்சு மூஞ்செல்லாம் வீங்கி போயிடுது. நம்ம ஹீரோயின் கத்தி எடுத்து கையை கட் பண்ணிட்டு வேமா அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. அவங்க அம்மா அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து பிடிக்காம விடக்கூடாது, அவளை போய் பிடிங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகி அங்கே ஓடி ஒரு காருக்கு முன்னாடி போய் நின்னதுமே இங்கே காரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. அப்போ அங்கே உள்ளேருந்து நம்ம ஹீரோ தான் வர்றான். அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுது நம்ம யார் கூட சேர்ந்து இருந்தோம்னு சொல்லிட்டு. அப்போ அவன் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த பேபிக்கு நீங்கள் தான் அப்பா, உங்கள் ஹோட்டலில் வந்துட்டு அன்றைக்கி உங்கள் கூட ஸ்டே பண்ணது நான் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ என்ன இந்த பேபி உண்மையிலே என்னோடதா அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போங்க பார்த்தா நம்ம பைசங் வந்துடுறான். எங்கே ஓடிட்டுருக்க, வா மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி இழுக்கும்போது நம்ம ஹீரோ அவளை அங்கேருந்து பிடிச்சி அவனை இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட உண்மையிலே இந்த பேபி என்னோட தானேன்னு கேட்டதும் அவள் ஆமான்னு சொன்னதுமே சரி ஓகே, இதுக்கப்புறம் நீ வந்து என்னை மீட் பண்ணவே கூடாது, பேபியை போய் நீ அபார்ஷன் பண்ணிடணும், உனக்கு எவ்வளோ வந்துட்டு பைசா வேணும்னு சொல்லிட்டு கேட்டதும் ஒரு 50 லேக் கொடுத்துருங்க அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ நான் உனக்கு 1 மில்லியனாக கொடுத்துட்றேன், இதுக்கப்புறம் வந்து என் மூஞ்சிலி முடிக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க செக்கை போட்டு கொடுத்துட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் இந்த செக் எதுக்காக வாங்கியிருக்கானா, அவளை வந்துட்டு வளர்த்தவங்க இன்னும் ஒரு பர்சன் போல் அவங்ககிட்ட இருந்தால் இவங்க வந்து இவங்களை அடாப்ட் பண்ணி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த காசை வச்சு அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கா. ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அபார்ஷன் பண்ணுறதுக்குமே ரெடி ஆகிடுறா. அங்கே நீங்கள் என்ன ஓகேவா இருக்கீங்களா அப்படின்றத கேட்டதுமே ஆமாம் நான் ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இன்ஜெக்ஷன் போட போகும்போது அங்கே டாக்டருக்கு வந்து கால் வந்துடுது. நீங்கள் அபார்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அவருமே அங்கே ஓகேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கண்ணை முடிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட தாத்தா அங்கே கூட்டிகிட்டு வர வச்சிருக்காரு. நான் வந்து ஏனோட தாத்தா அப்படின்றத சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. இது என்னோட வாரிசு, நீங்கள் எப்படி வந்துட்டு போய் அபார்ஷன் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதும் நான் உங்கள் பேரனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வாக்கு கொடுத்துட்டேன், அவர்கிட்ட 1 மில்லியன் வாங்கியிருக்கேன், நான் கண்டிப்பாக வந்து அபார்ஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும் நான் உனக்கு 100 மில்லியன் கொடுக்குறேன், ஆனால் நீ அபார்ஷன்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் நான் ஃபஸ்ட்டு அவருக்கு தான் வாக்கு கொடுத்தேன், ஸோ நான் வந்து மீற முடியாதுன்னு சொன்னதுமே நீ வந்து இன்னும் ஒரு பர்சனை வந்து காப்பாற்றணும் தானே ட்ரை பண்ணிட்டுருக்க, அவருக்கு வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்குல்ல, நீ காசு இல்லாமல் கஷ்டப்படுற, எல்லாத்தையுமே நானே வந்துட்டு ஏற்றுக்கிறேன், ஆனால் இந்த பேபியை நீ பெற்று கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அதை கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. அவகிட்ட இந்த பேபி பிறக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பட்லரை கூப்பிட்டு இவளை கூட்டிகிட்டு போய் ரூமில் வந்துட்டு விடுங்க அப்படின்றத சொன்னதும் அவருமே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பட்லர் இது எங்கள் மாஸ்டர் ரூம், அவர் வந்துட்டு அவ்வளோ வந்து இங்கே ஸ்டே பண்ணுறது கிடையாது, இங்கே உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே வச்சுருக்கோம், ப்ரெக்னென்ட்டான லேடிக்கு வந்து என்ன தேவையோ இங்கே எல்லாமே இருக்குது, நீங்கள் ரொம்ப வந்து ஹாப்பியாக இங்கே இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் இந்த ஃபேமிலி வந்து எவ்வளோ வெல்த்தியாக இருக்குது, ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோங்க வந்துடுறான். அப்போ அங்கே அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன மாஸ்டர் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேட்டதும் இது என்னோட வீடு தானே, நான் என்ன பெர்மிஷன் கேட்டு உங்கள்கிட்ட இருந்து வரணுமா அப்படின்றத கேட்குறான். மாஸ்டர் நான் வந்துட்டு உங்களுக்காக வேறு ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதும் ஏன் என்னோட ரூமுக்கு என்ன அப்படின்றத சைட்டு அவன் பாட்டி கேட்காம அங்கே உள்ளே போயிடுறான். அப்போ
அவங்க வாஷ்ரூம்லேருந்து ஏதோ சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு அங்கே வந்துட்டுருக்கா. அவன் அங்கே பார்த்ததுமே அவ ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, உனக்கு தான் நான் காசு கொடுத்துட்டேனேன்னு சொன்னதும் அவள் ஸ்லிப் ஆகி விழுக போகிறா. நம்ம ஹீரோ தான் இப்போ பிடிச்சிக்கிறான். நம்ம ஹீரோயின் என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே 2 பேருமே அப்படியே ஸ்லிப் ஆகி எங்கள் பாத்டப்பில் போய் விழுந்துடுறாங்க. நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னு அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் நீ வந்து போய் சொல்லிட்டு இருக்கன்னு சொல்கிறான். என்னென்ன நம்ம ஹீரோக்கு இன்னும் நம்பிக்கை வரல போல, ஏமாத்துறான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். உங்கள் தாத்தா தான் என்னை இங்கே வம்பு பண்ணி கூட்டிகிட்டு வந்தார், நான் அபார்ஷன் வந்து பண்ணுறதுக்கு போயிட்டே அப்படின்றத சொன்னதும் நீ வந்து இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதா, என் க்ளோஸாக வந்துட்டு வரணும்னு பார்க்குறியா என் பக்கத்தில் அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் அங்கே வேமாங்க கட்டிலுக்கு தூக்கிட்டு போயிட்டு நான் வந்து உன்னை ஸ்டாப்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க தாத்தாவை போய் மீட் பண்ணிட்டு நீங்கள் எதுக்காக தாத்தா அவளை இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் நீ வந்துட்டு உன்னோட பேபியை போய் அபார்ஷன் பண்ண சொல்லுவியா, நீ கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் நான் இதுக்காக அவளை போய் மேரேஜ் பண்ணுறேன், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ அப்படிலாம் சொல்ல முடியாது, கண்டிப்பாக நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அவங்க பேசி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. எனக்கு வயிறெல்லாம் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் உடனே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்ததும் இப்போ எங்கே நம்ம போயிட்டு இருக்கோன்னு ஹீரோயின் கேட்டதும் நம்ம வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போகிறோன்னு சொன்னதும் என்ன மேரேஜா, நான் மேரேஜெலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே தாத்தாட்ட ஓடிட்டு இருக்கா. நான் மேரேஜெல்லாம் பண்ண முடியாது, பேபி தானே நீங்கள் பெற்று கொடுக்க சொன்னீங்கன்னு சொன்னதும் நீ மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே, உன்னோட அங்கிளுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசுலாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் அவளுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. 2 பேருமே அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போயிருந்தா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஃபேஸ் எல்லாம் ரொம்ப சேடாக இருக்குது. அதை அவங்க மேரேஜ் பண்ணுறவர் பார்த்துட்டு என்ன இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்றத கேட்குறாரு. சரி ஓகே அது உங்களோட இஷ்டம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே பாட்டு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் எங்கள் காருக்கு பின்னாடி போய் உட்கார போகும்போது எங்கே போய் அங்கே உட்காந்துட்ருக்கா, முன்னாடி பா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். அங்கே ரொம்ப வந்து கோவப்பட்டுட்டே திட்டிட்டு வந்துட்டுருக்கான். என்ன உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சான்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் ஆசைப்பட கிடையாது உன்னை மேரேஜ் பண்ண, உன்னோட தாத்தா தான் போர்ஸ் பண்ணி இப்போ பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத சொன்னதும் அங்கே ஹீரோக்கு கோவம் ஆயிட்டு காரை விட்டு இறங்கு அப்படின்றத சொன்னதும் உன் காரில் உட்காரணும்னு எனக்கு என்ன ஆசையா, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு அவள் திட்டிட்டு அங்கேருந்து இறங்கிடுறா. அதுக்கப்புறம் அந்த அங்கிளை போய் மீட் பண்ணுறான். அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் நான் ரொம்ப நல்லா இருக்கேமா அப்படின்றத சொல்கிறாரு. என்னோட பேரண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க, என்னோட பேரண்ட்ஸ் என்னோட ஃபேமிலியை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதும் எனக்கு அவ்வளோவா எதுவுமே தெரியாதுமா, ஆனால் எனக்கு 3 இயர்ஸாக இருக்கும்போது அந்த ஷென் ஃபேமிலி வந்து உன்னை நல்லபடியாக பார்த்து வளர்த்துட்டு வந்துருக்காங்க இப்போ வரைக்குமே, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆனால் உன் கையில் வந்துட்டு இந்த கோல்டு வளையல் இருந்துச்சுமான்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுக்குறாரு. ஹீரோ உங்கள் தாத்தாட்ட அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து இப்போ என்ன உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா அப்படின்றத கேட்டதும் ஆமாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ அந்த பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறணும், பேபி பிறக்கிற வரைக்கும் அவளை நீ ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன், அவரை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகக்கூடாது வெளியெல்லாம் அப்படின்றத சொல்கிறாரு. நீ ரொம்ப ஹாப்பியாக அவளை வச்சுக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த சைடில் வந்துட்டு மேலே வந்து இடிச்சிடுறா. அப்போ அவனை பார்த்ததுமே எங்கள் வாமிட்டிங் வர மாதிரி பண்ணதும் இப்போ என்னை பார்த்தா என்ன உனக்கு வாந்தி வந்துட்டு இருக்கான்னு கேட்டதும் உங்களை பார்த்தாலும் அப்படி பிஹேவ் பண்ணலை, எனக்கு சும்மா அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவாசி அப்படின்றத அவசரா இந்தாங்க அந்த கேண்டி சாப்பிடுங்க அப்படின்றத கொடுத்ததும் நீ சும்மா என்னை இதை கொடுத்து என்கிட்ட வந்து சமாளிச்சுட்டு இருக்கியா, நான் வந்து உனக்கு 1 மில்லியன் கொடுத்தனே அது என்னாச்சு அப்படின்றத கேட்டுட்டங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு என்ன பேச முடியும், அவள் வந்து அமைதியாகிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம ஹீரோ வளர்த்த அந்த நானி வந்துடுறாங்க. அந்த கேண்டியெல்லாம் பிடுங்கிட்டு நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருக்காத வா ரூமுக்கு அப்படின்றத சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ஏசி ஆன் பண்ணினதுமே வேமா ரிமோட்டை பிடிங்கி வச்சுட்டு நீ வந்துட்டு ஒரு பேபியை பர்த் கொடுக்க போகிற, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, இந்த சூப்பை கொடு அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயின் நான் எப்படி இந்த ரூமில் இருக்க முடியும், அவங்க வாட்டு ரிமோட்டை தூக்கிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தா அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை பற்றி தான் வந்துட்டு ரொம்ப இழிவாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிலன்னா கண்டிப்பாக இவளெல்லாம் வந்து யார் இந்த வீட்டுக்குள்ளே விட்டுருப்பாங்க, ரொம்ப வந்து மோசமான ஒரு பிச்சைக்காரி மாதிரி இருக்கா பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கேட்டுக்கு சூப் வேறையா அங்கே வந்து ஏசி வேற போட்டு உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுனதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கோவம் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ தைரியம் இந்த மாதிரி பேசுவீங்க, நான் இப்போ உங்களை பாருங்க என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பட்லரை வந்து வர வச்சதுமே அங்கே பட்லருமே வந்து கோவப்பட்டு பயங்கரமாக திட்டாரு. உன் லெவல் என்னமோ அதை மறந்துட்டு நீ பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லேடி சண்டை போட்டதோ உன்னை வந்து யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லி உன்னை நாங்கள் ஒரு வழி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட சொன்னதுமே அங்கே ஹீரோவுமே பயங்கரமாக கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் இந்த வீட்டில் நிறைய பொருள்களை திருடிட்டு இருக்கதாவே நிறைய வந்துட்டு இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டில் வந்து யாரையும் ஹார்ம் பண்ண தான் வந்திருக்கீங்கன்னு ரொம்ப நாளாகவே எங்களுக்கு டவுட் இருக்குது, முதல் உங்களை வேலையை விட்டு துரத்தி விடுங்க அப்படின்றத சொன்னதும் அதே மாதிரியே அவங்களையுமே பிடிச்சி அங்கே வெளியே தள்ளி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் இங்கே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த
அந்த லேடி வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் யாரையும் சும்மா விட மாட்டேன், பாருங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாங்க. சரி நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, ஒரு லேடி பாடி கார்டுமே இருக்காங்க. அப்போ அங்கே அந்த பைஜங் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு அங்கே வந்து போர்ஸ் பண்ணதுமே அந்த லேடி பாடி கார்டு போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நீ எதுக்காக இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க, நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, வேற ஒருத்தனை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டியா அப்படின்றத சொன்னதும் நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்ன வந்துட்டு இதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத கேட்டதுமே நான் வந்து உண்மையிலே வந்து ஒன்றை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், உன் சிஸ்டரை கிடையாது, ஆனால் நீ என்ன விட்டுட்டு வந்து இப்படி கேவலமாக போயிட்டு ஏன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே வந்து நீ என்ன இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் ஏன் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்க, இங்கே கொடுக்குறதுக்குலாம் உனக்கு காசு இருக்கான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரே நம்ம ஹீரோயின் தான்ன்றது அவளுக்கு தெரியாமல் இருக்குது, ஏன்னா ஹீரோட ஹாஸ்பிட்டலில் தான் போல. டாக்டர் வந்து நம்ம ஹீரோயினை வெல்கம் பண்ணி அங்கே வந்து கூட்டிகிட்டு போனதுமே அதை பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அங்கே டாக்டர்கிட்ட என்னோட அங்கிள் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்றத கேட்டதுமே அவருக்கு இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக போயிட்டுருக்கு, இப்போ வந்து நல்லாவே இருக்காரு அப்படின்றத சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வெளியே வரும்போது அங்கே ஒரு பர்சன் ஹீரோயின் வந்து காரை வந்து ஏற்ற வந்துடுறான். அப்போ அங்கே பாடி கார்டு தான் காப்பாற்றிட்டு அந்தால பிடிச்சி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, உனக்கு என்ன கண்ணு தெரியல, ஒழுங்கா கார் ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு. அந்த பர்சன் பார்த்தா உடனே யார்ட்டையும் கால் பண்ணி வந்து நடக்காமல் போச்சுன்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட அடாப்டட் பேரண்ட்ஸ் தான். இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, இப்படி வந்துட்டு அவளை ஆக்சிடென்ட் பண்ண முடியாமல் போச்சு, நாளைக்கு அவங்க பேரண்ட்ஸை வந்து கொலை பண்ணதே நம்ம தான் சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸை சொத்துக்காக இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியோட பொண்ணு தான் போல, அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே கொடுக்காம ஹீரோயினோட பேரண்ட்ஸ்க்குமே எல்லாமே அவங்க தாத்தா கொடுத்துட்டாரு போல, அதனால தான் இந்த வேலை பண்ணியிருக்காங்க. நம்ம ஏதாச்சும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே வந்து ஏதோ சவுண்டு கேட்குது. வேமா போய் பார்த்தா அங்கே மெய்தா இருக்காங்க. இப்போ நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதோ நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டே இப்படியே வந்துட்டேன் பாஸ் அப்படின்றத சொன்னதுமே அவங்க 2 பேத்துக்குமே ஆனால் டவுட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த லேடி வந்து ஏதாச்சும் கேட்டுட்டாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே சரி நீங்க இருந்து கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு திட்டி அனுப்பி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தாத்தாட்ட நான் வந்துட்டு ஸ்கூல் போய் படிக்கணும் அப்படின்றத சொன்னதுமே என்னது படிக்கணுமா, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ அப்படிலாம் படிக்கக்கூடாது, வீட்டில் இரு அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவம் ஆயிட்டுருக்கு. நீ இப்படிலாம் வந்துட்டு ஏதாச்சும் என்னை வந்து டென்ஷன் ஆகணும்னா அவங்க அங்கிளுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட்க்கு வந்து காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டாரு. இப்போ ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, இப்படி உங்கள் அங்கிளை காணோன்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கே இருந்து ஓடி போயிடுறா. இந்த பொண்ணுங்க பாரு எப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா அடக்க ஒடுக்கமான பொண்ணாக இருப்பான்னு பார்த்தா இப்படிலாம் பண்ணுறானேன்னு சொன்னதும் இந்த காலத்து பிள்ளைங்களே அப்படிதான், நீங்கள் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. பட்லர் அவரை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. பிறகு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே நம்ம டாக்டர்கிட்ட என்னோட அங்கிளை நீங்கள் ஃபைனலாக எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னதுமே 1/2 hourக்கு முன்னாடி பார்த்தேன், ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் காணமே, ரூம்லேயும் இல்லை, ஆள் இங்கே வெளியுமே இல்லை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வெளியே போய் அங்கே தேடுறதுக்காக போகிறா. அங்கே நம்ம ஹீரோயின் வரும்போது மாடியிலேருந்து ஒரு பூச்செடி அவள் மேலே விழுக வந்ததுமே நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். அப்போ ஹீரோயின் இப்போ கரெக்டாக சினிமாவில் ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்குறப்ப என்னமோ நல்லா தான் இருக்குது. பட் ஹீரோயின் வந்து அவனை வந்து ஏமாற்றி ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி அவனுக்கு இன்னுமே மைண்டில் இருந்துட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு தேவையில்லாத பேச்சு பேசாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவள் வந்து அங்கே லிஃப்ட்டுக்கு கிளம்பி போனாலுமே நம்ம ஹீரோவுமே அங்கே கூட தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அப்போ என்னாச்சு ஏன் அப்படியே பார்த்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லும் போது அவன் பார்த்தா ஏதோ நர்வஸ் ஆகுற மாதிரி இருக்குது, டையெல்லாம் வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து கையை வேற பிடிச்சிக்கிறான். அப்போ ஹீரோயின் கேண்டியெல்லாம் கையில் கொடுத்துட்டு நீங்கள் ரொம்பவே நல்ல மனுஷன் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிறகு அங்கிள் அங்கே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் எங்கே போனீங்க அங்கிள் அப்படின்றத சொன்னதும் நான் அப்படியே வாக்கிங் போனேம்மா, அப்படியே ஹாஸ்பிட்டலை விட்டு எப்போ போனேன்னு தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் திரும்ப வந்துட்டேன், ஒரு பர்சன் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் மேலே அப்படிலாம் பண்ணாதீங்க அங்கிள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோங்க டாக்டரை போய் மீட் பண்ணிட்டு என்னோட ஒய்ஃப்க்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இங்கே தங்கியிருக்காங்களா ஹாஸ்பிட்டல் அப்படின்றத கேட்டதுமே ஆமாம் ஒருத்தருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோவோட நெஃப்யூ வேன் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ப்ரெக்னெண்டாக இருக்கேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இப்படி காசுக்காக இப்படிலாம் வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி மோசமாக பேசிட்டு இருக்கா. என்னோட அங்கிளோட சொத்து என்ன வந்துட்டு தெருவிலையா கிடக்கு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப ஓவராக திமிராவே பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப பயமாயிருது, அப்படியே பின்னாடியே போய் கீழே விழுந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து தேவையில்லாமல் இப்படி பேச்செல்லாம் இங்கே வந்து பேசிட்டு இருக்கக்கூடாது, என்னோட வீட்டில் அதிகாரம் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையுமே இவளையுமே ஜாலியாக அவன் திட்ட ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா 2 பேருமே தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோங்க ஒரு ரிங் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு ரிங் பார்த்தா அங்கே ஒரு கேட் இருக்கு, அதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதை வந்து அவன் எடுக்க போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா வந்து ரூமை வந்து லாக் பண்ணிடுறாங்க, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன உள்ள பூனைக்குட்டி சவுண்டு கேட்குது அப்படின்றத சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி போய் பார்த்தா அங்கே பூனைக்குட்டி இருக்கு, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த பூனையை தூக்கி பேசிகிட்டு இருக்கான். இப்போ என்னாச்சு உள்ளே யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே நடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கான். பொறுங்க நான் ஆளை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத, என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து காப்பாற்று அப்படின்றத சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு கீழே
கீழே விழுந்துடுறான். இப்போ ஹீரோயின் ஐயோ கடவுளே இவருக்கு என்னாச்சு, நான் இப்போ காப்பாற்றி ஆகணுமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து சிஆர்பி குடும்பம்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி போனதும், ஏய் நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, இதே மாதிரி ட்ரிக்கை நீ எத்தனை தடவை என்கிட்ட யூஸ் பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு திட்டான். உனக்கு இதே பொழப்பா போச்சா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவே எந்திரிச்சு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். நாங்கள் கதவை நாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணலன்னு சொன்னதும் அவளே அந்த ரிங்கை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு கிளம்பும்போது அங்கே கோட் வந்துட்டு கலந்து கிடக்கிறத பார்த்துட்டு இவன் எதுவும் திரும்ப அங்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டானோன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. அங்கே வாஷ்ரூமில் போய் காதை வச்சு கேட்டுட்டு இருக்கா அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ கதவை ஓப்பன் பண்ணதுமே அவன் மேலே போய் இடிச்சதுமே, ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே அவன் பாடியை பார்த்துட்டு வாவ் எவ்வளோ சூப்பராக ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்றத சொன்னதும், பார்த்துட்டேன்னா தள்ளிக்கோ அப்படின்றத சொன்னதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் அந்த ரிங்கை வைக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. ரொம்ப இந்த ரூம் சூப்பராக இருக்கே பார்க்க அப்படின்றத சொல்லிட்டு இப்படியே பேசிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோ, நீ இப்போ வந்து என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க, நீ வந்து என் பக்கத்தில் க்ளோஸாக வரணும்னு சொன்னேன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை வேணான்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே நம்ம ஹீரோயின் நான் அப்படிலாம் வந்து எதுவுமே நினைக்கல அப்படின்றத சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து பயந்துட்டு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே ரூமில் போயிட்டு ஐயோ கடவுளே நான் எவ்வளோ வந்துட்டு ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் எனக்கு இருக்காரு, எவ்வளோ பாடி வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதவே நினச்சி அவங்க சிரிச்சுட்டு வெக்கப்பட்டுட்டே இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை அந்த வேன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீ எவ்வளோ தைரியம் தான் எங்களோட நேனியை வந்துட்டு வீட்டை விட்டு துரத்தி வச்சுப்ப, உனக்காக அவர் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாரா, கண்டிப்பாக நான் வந்து சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே டார்ச்சர் பண்ணதுமே நம்ம ஹீரோயினை போட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டார் அப்படின்றத சொல்கிறா. நீ உனக்கு ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காது, அவர் இங்கே வந்து வீட்டிலலாம் இல்லை, அவர் எதுவும் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு அவளை அங்கே போட்டு எல்லாருமே சேர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோங்க வந்து அவளை பிடிச்சி அங்கே வந்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டான். எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு நம்ம வேனை வந்து திரும்ப என் பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு கிக் விட்டுறான். ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அவன் மயக்கமாக இருக்கவுமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே காலை வச்சேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டேன், என்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த உலகத்துலேருந்து உன்னை அனுப்பி வச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப வந்துட்டு வீக்காக இருக்காங்க, ஃபீவர் வேறு ஹையாக இருக்குது, நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே வேலைக்காரவங்ககிட்ட நீங்கள் வந்து சுடு தண்ணியெலாம் கொண்டு வாங்க அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே வந்து கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். 2 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருது. அப்போ எனக்கு என்னாச்சுன்னு அவள் கேட்டதுமே, நல்ல வேலை மேடம் நீங்கள் எப்பயாச்சும் முழிச்சிங்களே, மாஸ்டர் வந்து 2 டேஸாக உங்களை எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தார் தெரியுமா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்றத கேட்டதும் அவர் உங்களுக்காக தான் குக்கிங் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதுமே ஹீரோயின் அவனை பார்க்கறதுக்காக போகிறா. என்ன நீங்கள் எனக்காக சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத சட்டி கேட்குறா. என்னை ரொம்ப நீங்கள் நல்லா கேர் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறா. நான் என்ன பண்ணவா அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு அவள் இந்த எக்கை வந்து ஓப்பன் பண்ணதுமே அவளுக்கு வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்துட்டு ஒத்துக்காமல் போயிடுது. இப்போ ஹீரோ தள்ளிப்போ நானே சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடெலாம் சூப்பராக வந்து செஞ்சு கொடுக்குறான். ஹீரோயின் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறா. என்ன இவ்வளோ நல்ல சமையலாக இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. வந்து அப்புறம் பனி வந்து அதிகமாக விழுந்துட்டுருக்கு. கேட் வந்து வெளியே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கேட்டை தேடி அங்கே போயிட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்க, உனக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆயிராதான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க கொடையை வந்து பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் என்ன எனக்காகவா நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் உனக்காக கிடையாது, பூனைக்குட்டிக்கு ஏதாச்சும் ஆயிரும் இல்லையா அதுக்காக தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் என்னமோ கேர் என்னமோ பண்ணுறாரு என்ன, ஆனால் வந்துட்டு ஒத்துக்கிறாரா பார்த்தியா அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பாடி கார்டு வந்து சொல்கிறாங்க, அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ வந்து உங்களை கொலை பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க வீட் மெய்டு வேகமாக ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உங்களை வந்து கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணதே உங்களோட பேரண்ட்ஸ் தான், அவங்க வந்துட்டு வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நீங்கள் எதுக்காக இப்படி பயந்து போய் ஓடிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டதுமே இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கொலை பண்ணுறதுக்கு ஆளுங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க, ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்து சேஃப்டியாக இருந்துக்கோங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினை பற்றி ஹீரோ விசாரிக்க சொல்லியிருக்கான். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அசிஸ்டன்ட் கொண்டு வந்து நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஃபேமிலியோட உண்மையான பொண்ணு கிடையாது, அவங்கள அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துருக்காங்க. பேரண்ட்ஸ் இறந்த பிறகு அங்கிள் டின்னன்றவர் தான் இவங்களை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துருக்காரு, அதுக்கப்புறம் தான் இவங்களே அடாப்ட் பண்ணி போயிருக்காங்க, அவங்க உண்மையான பேரண்ட்ஸ் யாருன்னு எதுவுமே தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட அந்த அங்கிள் டின்னுக்கு வந்துட்டு உட முடியல, ஸோ வந்துட்டு அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அவங்கள வந்து அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க, தாத்தா அதை சொல்லி தான் அவங்கள இப்போ வரைக்குமே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வந்து வெளியே போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, பட் வந்துட்டு அவர் எதுக்குமே சம்மதிக்காமல் அவங்கள இங்கேயே வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருன்ற விஷயத்தெல்லாம் சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, அவள் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து இறந்து போனதுக்கு யாரும் காரணம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் நான் வெளியும் போய் படிக்கணுன்ற விஷயத்தெல்லாம் அவள் சொல்லி எங்கள் தாத்தாட்ட பர்மிஷன் கேட்குறா. அங்கே அவர் பார்த்தா கோப்பட்டு திட்டிட்டு இருக்காரு, நீ ஓ இஷ்டத்துக்குலாம் இப்படிலாம் போயிட்டு இருக்க முடியாது, நான் சொல்கிறத கேட்டு பேபியை நல்லபடியாக வந்து பெர்த் கொடுக்க பாரு அப்படின்றத சொல்லிட்டு கோப்பட்டதுமே
நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவள் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற வாசி அவளோட லைஃப் அவள் வாழ வேணாமா? ஒரு 4 சோத்துக்குள்ளே வச்சு அவளை வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணுவீங்களான்னு சொன்னதும், நான் வந்து உன்னோட பேபி நல்லபடியாக பிறக்கணுன்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், இல்லைன்னா உன்னோட குழந்தைக்கு ஆபத்தாயிரும் அப்படின்றத சொன்னதும், இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்கள் தானே. நீங்கள் வந்து இப்போ சொல்லுங்க என்னோட அம்மாவை எங்கே அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டதுமே அங்கே அவர் வந்து ரொம்ப கோவமாயிட்டு அந்த கிளாஸை தூக்கி மேலே தூக்கி எரிஞ்சிடுறாரு. தலையிலையுமே நம்ம ஹீரோக்கு அங்கே அடிபட்டுருது. நம்ம ஹீரோ இனிமே கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியாது, எங்களுக்குமே வாழ்க்கை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிட்டு போனதுமே அங்கே தாத்தாக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோவோட பிரதருமே அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல. நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கா. நீ என்ன மேரேஜ் பண்ணி இப்போ என்ன உனக்கு வந்து ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. தாத்தாவை பற்றிலாம் நீ ஃபீல் பண்ணாத, அவர் அப்படிதானே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, அண்ணி நீங்கள் எதுக்காக அங்கே இருக்கீங்க, வாங்க உள்ளே வந்தே பார்க்கலாமே அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வீடியோ காலில் தாத்தா வந்துட்டு காமிக்கிறா. அவர் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டதுமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கோவப்பட்டு அவர்கிட்ட திட்டிட்டு இருக்கா. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படிலாம் அவர்கிட்ட பிஹேவ் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தீங்களா, அவருக்கு வந்துட்டு எப்படி உங்கள் மேலே பாசம் வரும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டிருக்கா. அதுக்கப்புறம் நீங்கள் சாரி கேட்கலன்னா அந்த பேபியை நான் பர்த்க்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சாரி கேட்டிருக்காரு. அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. பரவாயில்லையே தாத்தாவை நீங்கள் வழி கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வெளியே கூப்பிட்டு அவருக்கு வந்து அடிபட்டிருக்கு. ஸோ வந்துட்டு அவருக்கு பயத்திலே ஃபீவர் வர்றதுக்குமே சான்ஸ் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அங்கே டாக்டர் வந்து யார்ட்டையும் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அண்ணி வந்துட்டாங்க, அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவுமே இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவனுக்கு டையெல்லாம் போய் கழட்டி விட்டுட்டு அவனை கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிச்சிக்கிறான். என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும், நீ வந்து என்னை தப்பாலாம் புரிஞ்சுக்காத, உனக்கு ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு, நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணேன் அப்படின்றத சொன்னதும், தப்பாலாம் எதுவும் நினச்சிக்கல, நீ இப்போ கண்டினியூ பண்ணு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் கிளம்பும்போது தாத்தாட்ட கிளம்புறேன்னு சொன்னதோ ஒரு கோமா சரி கிளம்பு அப்படின்றத சொல்கிறாரு. நீங்கள் வந்து கோவம்லாம் படாதீங்க தாத்தா, நான் வந்து கண்டிப்பாக உங்கள் பேரனை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. நம்ம ஹீரோ சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்றத சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு கிளம்பும்போது, உனக்கு இன்னும் பாடி கார்ட்ஸ் வேணா சொல்லு, நான் ஏற்பாடு பண்ணிடுறேன், டீச்சர்ஸ் வேறு ஏதாச்சும் வேணும்னாலும் சொல்லு, நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீ ஸ்கூலில் போய் நல்லபடியாக இருந்துக்குவேலன்னு சொன்னதும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்றத சொன்னதுமே அவங்க அங்கேருந்து போகும்போது தாத்தா அங்கே வரையும் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ பட்லர் நீங்கள் கவலையெல்லாம் படாதீங்க, அவங்க கிளம்பிட்டாங்க, நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. பிறகு நம்ம ஹீரோ அங்கே வேற ஒரு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின்ட்ட இங்கே இருக்க இந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே உனக்கு என்ன தேவையோ ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி நான் இப்போ ஒரு மீட்டிங்காக கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வெளியே மைக்கை வச்சு பயங்கரமாக ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். அண்ணி உங்களுக்காக தான் இதெல்லாமேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க இன்னொரு பிரதர் வந்துட்டு இதெல்லாமே கொடுத்து விட்டுருப்பாங்க போல. ஸோ அதை கொண்டு வந்து கொடுக்குறதுக்காக வந்ததுமே திட்டினதுமே அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் பெரிய ஒரு ட்ரக் நிறைய வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் அவன் அனுப்பி விட்டுறான். ரொம்ப ஹாப்பியாகிட்டமே அங்கே போயிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அங்கே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போனா அவங்க சிஸ்டர் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து மீட் பண்ணிட்டு, இப்படி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு யார் அப்பானே தெரியாது, ஆனால் ஸ்கூலுக்கு படிக்க வந்திருக்கா பாரு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின்மே பயங்கரமாக கேவலப்படுத்தி விட்டுறா. அதை கேட்டு அவங்க கூட வந்த பொண்ணுங்களுமே இவளை பார்த்து கிண்டல் பண்ணதும் இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே போய் அங்கே ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விட ஆரம்பிச்சிடறா நம்ம ஹீரோயினை பற்றி. நம்ம ஹீரோயினும் அவங்க பாடி கார்டுமே சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவளை ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வந்து நடந்துட்டு இருக்கு, ஏன் எப்படி பார்க்குறாங்க, முதல் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்றத சொன்னதும் அந்த பொண்ணுமே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் யாரனாலும் செடியூஸ் பண்ணி காசு வந்து பறிக்கிறதுக்கு பார்ப்பீங்க, இப்படி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நியூஸ் எல்லாம் பரப்பி விட்டுருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே 2 பசங்க வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ வந்துட்டு எவ்வளோ காசு வாங்குவா 1 ஹவருக்கு, எவ்வளோ வேணாலும் சொல்லு, நாங்கள் இன்னைக்கு நைட் வந்து ஸ்டே பண்ணுறோம், காசு வாங்கிக்கோன்னு சொன்னதும் அங்கே பாடி கார்டு போட்டு அவங்க 2 பேத்தையுமே புரட்டி எடுத்துடுறாங்க. பிறகு அங்கே பிரின்ஸ்பால் வரைக்கும் அந்த கேஸ் போயிடுது. அந்த ஆளுங்க வந்துட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க, எவ்வளோ தைரியம் தான் என் பையன் மேலே அடிப்பாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் வர வைங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு பேரண்ட்ஸாக இல்லை, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். ஹீரோ பார்த்ததுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, பிஸ்னஸை பற்றி பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் உங்களை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோ கண்டுக்காம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே, நீ வந்து யார்கிட்ட போய் வம்பிழுத்து வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அவங்க பையனவே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட, ஹீரோ நீ எதை பற்றியும் ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்க வேணாம், நீ தப்பு பண்ணலன்றப்ப எதுக்காக யாரை பற்றியும் கவலைப்படணும் அப்படின்றத சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு
கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அங்கே வெளியே இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது என்ன வந்துட்டு இவ்வளோ பெரிய காரில் போயிட்டுருக்காளே யான் கூட சேர்ந்துன்னு கேட்டதும் அவங்க ஹஸ்பண்ட் கூட போகாமல் யார் கூட போவாங்கன்னு சொல்லிட்டு பாடிகார்டு சொன்னதும் என்ன ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வந்து ஷாக் ஆயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நீ தப்பு பண்ணாதப்ப யாரை பற்றி எதை பற்றி கவலைப்படக்கூடாது, கொடுக்க வேண்டியதை கசமாக கொடுத்துடணும் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனவே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கா. இப்போ என் ஃபேஸில் நான் எழுதி ஓட்டியிருக்கேன், எதுக்காக நீ இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் அவன் ஃபேஸை திருப்பி உட்காரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து சிரிச்சுட்டே அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோ அந்த ரூமர்ஸை கிளப்பினது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க, அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுங்க அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் பார்த்துட்டு ஏய் நீ வந்துட்டு என்ன அவர் உன்னோட ஹஸ்பண்டுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொன்னதும் அப்படிலாம் எது இல்லையேன்னு சொல்கிறா. அப்படிலாம் நீ நடிச்சிட்டு இருக்க, அதை எல்லா விஷயம் எனக்கு தெரியும், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரின்சிபலே வந்துட்டு இது எல்லாமே ரூமர்ஸ் தான் சொல்லிட்டு அங்கே வந்து நியூஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இதெல்லாமே பண்ணது இந்த பொண்ணு தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட சிஸ்டரையுமே காமிச்சு அவங்க பகிரமாக மன்னிப்பு கேட்க வச்சுடுறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு அங்கே தேங்க்யூ சொல்லி மெசேஜ் எல்லாம் பண்ணுறா. அவனுக்காக சில கிஃப்ட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவனுக்காக சூப்பரான ஒரு டையெல்லாம் வாங்குறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டு இதை நீ இப்போ இங்கே ஓப்பன் பண்ணாத, வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணிப்பாரு அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோவை வந்து ஹீரோயின் மீட் பண்ணிட்டு நீங்கள் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நீங்கள் வந்து என்னோட நம்பரையுமே உங்கள் சேட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டதும் சரி ஓகேன்னு அவன் சொல்கிறான். சரி இந்த கிஃப்ட்டை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் கொடுத்துட்டு ஹாப்பியாகிட்டு போயிடுறா. அங்கே போய் இன்னொரு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே தான் அந்த டை இருக்குது. அப்போ அவர்கிட்ட என்ன வந்து போச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கும் போது அங்கே லேடிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற திங்ஸாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் தப்பாக வந்துட்டு பொருள் வந்து மாறி போச்சு, என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு இதை எனக்காக கொடுத்தா அப்படின்றத சொன்னதும் ஓ உனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்குமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுச்சேக்கான். ஹீரோயின் சாரி சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நீ என்ன இந்த சிம்பிளான ஒரு டையை கொடுத்து என்னை வந்து சமாதானப்படுத்திடலான்னு சொல்லிட்டு பார்க்குறியான்னு சொன்னதுமே ரெண்டு பேருமே அங்கே ஸ்லிப் ஆகி அங்கே மெத்த மேலே விழுந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வேமா அவனை கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடினதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷையாக இருது. ஹீரோயின் அங்கே ரூமில் போயிட்டு கடவுளை நான் வந்து என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சிட்டேன், அவர் பாட்டு கோவப்பட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ எங்கே பார்த்தாலும் சரி இக்னோர் பண்ணிட்டு அவள் பாட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அசிஸ்டன்ட் அவள் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத கேட்டதும் ஐ திங்க் அவங்களுக்கு வேற யாராச்சும் கூட பிடிச்சிருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் வேற என்னத்தையும் சொல்லி விட்டாரு. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அங்கே வெளியே போயிட்டு இருக்கும்போது சில பேர் போட்டு ஒரு வயசான பர்சனை போட்டு அங்கே அடிச்சுட்டு இருக்கோமே அங்கே நம்ம ஹீரோயின் அவங்கள போய் அங்கே காப்பாற்றி அங்கே அங்கிள் டின்ட்டையுமே அவரை கூட்டிகிட்டு போய் அவருக்காக சாக்லேட்லாம் கொடுத்துட்ருக்கா. நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவரோட பென்டன் வந்து உடைஞ்சு போயிருக்கு, நான் இதையுமே சரி பண்ணிடுறேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கிள் நீ வந்து கவலைப்படாத, கேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றாரு. பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்து தாத்தாட்ட வந்து நான் என்னோட அம்மாவை பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதும் அங்கே ஒரு வயசான ஓல்ட் லேடி வர்றாங்க. இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இது எதுக்காக இப்போ திரும்ப வந்து நம்ம தோண்டி பார்க்கணும் அப்படின்றத சொன்னதும் நான் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே உன்னோட அப்பாவுக்கு வந்துட்டு உன் அம்மா மேலே அவ்வளோலாம் விருப்பமே கிடையாது, ஏதோ கட்டாய கல்யாணம் மாதிரி தான் இது இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. நான் வந்துட்டு என்னோட ஹோம் டவுனுக்கு போயிட்டேன், திரும்ப வரும்போது ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு, உன்னோட அங்கிள் உன்னோட அம்மாவுமே அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னே எனக்கு தெரியல, என்னை ஜாப்பை விட்டுமே அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் உன்னோட அங்கிள்கிட்ட ஒரு டைகர் பென்டனுமே இருக்கும், அவர் தலையில் வந்து அப்போ அடிபட்டு இருந்துச்சு, அந்த தழுமே இப்போ வரைக்குமே இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே பிரின்சிபலை போய் மீட் பண்ணுறான். அப்போ அவர் இந்த டிசைன் வந்து வேறவங்க அவங்களோடதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ காப்பி பண்ணுன்ற மாதிரி ஏதோ தோணிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் நான் அப்படின்னா உங்களுக்கு லைவாகவே எல்லாமே பண்ணி காமிச்சிடுறேன், நான் வந்துட்டு அதுக்கு ஏற்பாடுமே பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ உங்களுக்கு உண்மை தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்குமே அவன் வந்து லைவ் கான்ஃபரன்ஸ்க்கு வர சொல்லி மெசேஜ் பண்ணுறா. அதை கேட்டுட்டு அங்கே அசிஸ்டன்ட் என்ன பாஸ் உங்கள் ஒய்ஃப் எதுவும் காசு கேட்டிருக்காங்களா அப்படின்றத சொன்னதும் இல்லை அவள் வந்துட்டு ஒரு மீட்டிங்காக கூப்பிட்ருக்கா, நீ வந்துட்டு போய் ஒரு காரை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு கண்டுக்காத மாதிரி இருக்கான். அவர் போனதுமே அங்கே வந்து ஹேரெல்லாம் சரி பண்ணிவிட்டு அவங்க பிரதர்ஸ்க்குமே வந்துட்டு அவன் மெசேஜ் பண்ணிடுறான். அப்போ அவங்க பிரதர்ஸுமே அங்கே வந்துடுறாங்க. இப்போ வந்துட்டு என்ன நடக்க போகுது, எதுக்காக கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிருக்கும்போது அங்கே அந்த ட்ரா வந்து பண்ணுறதுக்கு அவளும் உங்கள் சிஸ்டருமே வந்துடுறாங்க. அவங்க சிஸ்டரோட வேலை தான் போல், இன்றைக்கி பாரு நீ நல்லா அசிங்கப்பட போகிற நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே ட்ரா பண்ணும்போது நம்ம ஹீரோயின் சூப்பராக வேகமாகவே வரைஞ்சி முடிச்சிடுறா. பட் இவளால் முடியலை. இப்போ தெரியுதா யார் வந்து திருட்டு வேலை பண்ணியிருக்குதுன்னு. ஸோ எல்லார் முன்னாடியுமே அசிங்கப்பட்டு போய் இப்படியே நின்றுட்டேரு அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அப்போ
அவங்க பிரின்சிபல் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சாரி கேட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து நிறைய வந்து காசெல்லாம் டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. யார்கிட்ட வந்து அவ்வளோ காசு இருக்கு டொனேட் பண்ற லெவலுக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரமே நீங்க தான் இப்போ காசு டொனேட் பண்ணீங்களா, நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு சொன்னதும் நான்லாம் டொனேட் பண்ணல, அப்படி டொனேட் பண்ணவங்களுக்கு காசுக்கெல்லாம் எதுவும் குறை இருக்காது, நீ எதுவுமே பண்ண தேவை கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட பிரதர்ஸ் தான் வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்க போல. அப்போ ஹீரோயின் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நான் வந்துட்டு இப்போ வந்திருக்கேன் இவளுக்காக எதுவுமே பேசாமல் இப்படி ஓடிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினோட சிஸ்டர் அந்த சைடில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஃபைஜங்கோட அம்மா ஒரு போர்டு மாதிரி வச்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அதில் பார்த்தா என் பையனோட லைஃபை கெடுத்தவ இவதான் சொல்லிட்டு இவளை தான் வந்து பிடிச்சி இழுத்துட்டு நீ வந்து என்ன வந்து பண்ணி வச்சிருக்க, என் பையன் வாழ்க்கையவே கெடுத்துட்டு அவன் தெருவுக்கு வரதுக்கு நீ தான் காரணம், நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. அப்போ அங்கே சில பேருமே வந்துட்டு பாரு இந்த பொண்ணை எவ்வளோ கேவலமானவன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவங்கள ஒரு கிக் விட்டுட்டு அவாட்ட அங்கேருந்து போனதும் ஐயோ இவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இப்படி வந்து உங்கள் சிஸ்டர் அந்த லேடிக்கு வந்து பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் வந்து ஒரு லாயர் ஏற்பாடு பண்ணுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ வந்து கிடைச்சாகணும், அவள் பண்ண தப்புக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அவங்க அம்மாட்ட போய் அம்மா நான் அந்த லேடியை வந்து அடிச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, நான் ஜெயிலுக்கு போகணுமேனு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதும் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே லாயர் வந்துடுறாரு. இப்படி வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த காசு எல்லாமே நீங்கள் பே பண்ணலாம், ஜெயிலுக்கு போயாகணும்னு சொல்லிட்டு பேசினதுமே அவங்க அப்பா நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் பேச வேணாம், நாங்கள் காசை வந்து கொடுத்துறோன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நான் வந்துட்டு இவ்வளோ நிம்மதியாக வாழ விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவங்க ஒய்ஃபை போய் மீட் பண்ணி என்னோட சிஸ்டர் உங்கள் ஹஸ்பண்டை வந்து அஃபேர் வச்சுட்டு இருக்கா, உங்கள் ஹஸ்பண்டை உங்கள்கிட்ட வந்து பிரிச்சிருவான்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டதுமே அந்த லேடி அந்த டாக்டர் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன், எதுக்காக நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் உன்ட்ட யார் இதெல்லாம் தப்பாக சொல்லி வச்சது, அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் ஒய்ஃப் தான், அவங்க வெளியே தெரிய வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால தான் பேசாமல் இருந்தோம், உன்ட்ட யாரோ போய் சொல்லி ஏமாத்திருக்காங்கன்னு சொன்னதும் அந்த லேடிக்கு கோவம் ஆயிட்டு அவன் மேலே தண்ணி தூக்கி ஊற்றி விட்டுட்டு நீ என்ன என் குடும்ப வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறியா, அவங்க வந்துட்டு அந்த யானோட ஒய்ஃப் தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. நீ இவ்வளோ பெரிய பணக்காரனை அவள் மேரேஜ் பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் என்னோட லைஃப் என்ன ஆகுறது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா அதே ஆளோட கார்லேயே வந்துட்டு இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. பிறகு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க, அவளுக்கு ரொம்ப அடிபட்டு போயிருக்கு, உனக்கு எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவள் பாட்டு அங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. அவளுக்கு எப்படி இந்த மாதிரி லைஃப் அமையலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. ஆனால் வந்துட்டு பெரிய பணக்காரனை தான் அவள் மேரேஜ் பண்ணியிருக்கான்றத அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லலை. ஏன்னா வந்து சொன்னா காசுக்காக நம்மளவே கழட்டி விட்டுட்டு அவ பக்கம் போய் இவங்க சேர்ந்துக்குருவாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து நல்லாவே இவங்களை பற்றி புரிஞ்சிருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் வந்து இன்னும் பணக்காரின்னு தெரியாது இல்லையா, ஸோ அதனால் ஆளுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அங்கே அந்த பர்சன் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வம்பு பண்ணி அவளை இழுத்துட்டு போய் கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ தான் வந்து அவங்க எல்லாத்தையுமே போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றிடுறான். அப்போ ஹீரோயின் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் தான் எப்பயுமே எனக்கு ஃபஸ்ட்டாக வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறா. அவங்களுக்குமே வந்து ஒரு கால் வந்துடுது. என்னன்னு பார்த்தா டோட்டலாக வந்து பேங்க்ராப்ட் பண்ணி விட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்ததுமே அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அந்த பைஜங்குமே அங்கே புக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான் போல். அதை பார்த்துட்டு இவங்ககிட்ட இன்னும் என்ன இருக்குது, நம்ம இங்கே போய் ஒரு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு குப்பையில் போட்டுட்டு அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் அசிஸ்டன்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொடுத்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணியாச்சு பாஸ் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ மைண்டில் நான் தான் வந்து அவங்கள தெருவுக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா என்னோட ஒய்ஃப் வந்து என்னை மன்னிப்பாளா என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதே மாதிரியே யோசனை வந்துட்டுருக்கு. அப்போ அசிஸ்டன்ட் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மேடம் வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே ட்ரா பண்ணதுமே ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே அந்த பைஜிங் வந்து அவளுக்காக வந்து பொக்கேலாம் கொடுத்துட்டு பேசும்போது நம்ம ஹீரோ அங்கே நின்று பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் தானே உன்னோட ஹஸ்பண்டாக வர வேண்டியவே, நீ பேசாமல் என் கூட வந்துடு, நான் உன்னை நல்லா பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு அங்கே திரும்ப அவகிட்ட பேசினதும் உன் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னு இல்லை அவங்க வந்து பேசிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ அங்கேருந்து பார்த்துட்டு அப்படின்னா இவனு கூட தான் வந்துட்டு இவளுக்கு வந்து அஃபேர் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு எதுவுமே நான் அவளுக்கு கொடுக்கல, முதல் நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அங்கே மெய்ட் வந்து பாஸ் என்னமோ ரொம்ப கோவமாக இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இந்த கிஃப்டையுமே அவர் பாட்டு தூக்கி போட்டாருன்னு சொன்னதும் ஹீரோயின் அவனுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு என்ன வந்துட்டு டார்லிங் ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்றத கேட்டதுமே ஆமாம் நான் கோவமாக தான் இருக்கேன், நீ வந்து யார்கிட்ட வந்துட்டு பொக்கே வாங்கிட்டு இருந்த அப்படின்றத கேட்டதும் ஜெலஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் ஆமாம் எனக்கு ஜெலஸ் தான் ஆகுது, நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணுறேன்னு உனக்கு தெரிய வேணாமான்னு சொல்லிட்டு அவன் வந்து கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காக
ஆயிடுது. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போனதுமே பார்த்தா வெளியே மயக்கம் போட்டு கிடக்கான். நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு வந்து அங்கே டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னால் தலையிலுமே அடிபட்டிருக்கு. என்னாச்சு இவருக்கு, எதுக்காக இப்படி வந்து எப்பயுமே பேனிக் ஆகிட்டு இருக்காரு அப்படின்றத சொன்னதும், அதை பற்றி உங்களுக்கு நான் பிறகு விளக்கமாக சொல்கிறேன், நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட கேட்டுட்ருக்கா, உங்களுக்கு என்ன தான் நடந்துட்டுருக்கு, எதுக்கு இப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நான் பிறகு பேசுகிறேன் அப்படின்றத சொன்னதும், சரி மெடிசனை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அவன் எனக்கு கசக்கும்னு சொன்னதும், இந்தாங்க மிட்டாயுமே சேர்த்து சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப நல்லா வந்து அவள் கேர் பண்ணிட்டு இருக்கா. இப்படி வந்து மெடிசன் கொடுத்தே அவனை போட்டு சாவடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின்ட்ட உன்னோட பேரண்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து லேப்டாப்பில் போய் போட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் வந்து கொலை பண்ணியிருக்காங்க போல். அதெல்லாம் பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. இதெல்லாம் பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரியே தெரியுது, கண்டிப்பாக யாரோ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கூடி சீக்கிரம் நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்றத சொல்கிறான். அவனோட ஸ்டோரியுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட லைஃப்பில் வந்து ரொம்பவே மோசமான நிகழ்வு தான் நடந்துச்சு, அதனால தான் எனக்கு இப்படி வந்து பேனிக்லாம் ஆகிட்டு இருக்கு. என்னோட அம்மாவை வந்துட்டு என்னோட அப்பா எப்பயுமே லவ் பண்ணதே கிடையாது. என்னோட அங்கிளும் அம்மாவும் எங்கே போனாங்கன்னே தெரியல. என்னோட அப்பா நாங்கள் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி எங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாரு. இப்போ அவங்க இல்லாமல் தான் நான் தவிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. ஹீரோங்க வெளியே போகும்போது திரும்ப அந்த அங்கிளை வந்து அவன் மீட் பண்ணுறான். அப்போ அவர் வந்துட்டு சாரி சொல்லிட்டு போனதுமே ஹீரோ அங்கே வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு, ஐயோ இதானே என்னோட அங்கிள் அப்படின்றத சொல்லிட்டு அவன் தவிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னாச்சு அப்படின்றத கேட்டதும், என்னோட அங்கிளை நான் பார்த்தேன், இப்போ ஆளை காணமே, நான் என்ன பண்ண போகிறேன், அவருக்கு தானே என்னோட அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு தவிச்சதுமே, இப்படிலாம் டென்ஷன் ஆகாதீங்க, அப்புறம் உங்களுக்கு மயக்கம் வந்துடும் சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு எதை பற்றியும் ஃபீல் பண்ண தேவை கிடையாது, கண்டிப்பாக அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்துட்டு அவள் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. நீ என்னோட லைஃப்பில் வந்தது தான் எனக்கு ஒரு பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பாடிகார்டு வந்து அந்த செயினை வந்து சரி பண்ணியாச்சுன்னு சொன்னதும், அதை நீங்கள் வச்சுட்டு போங்கன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வந்துடுறான். அந்த செயினை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இது எப்படி ஓன்ட்ட வந்துச்சுன்னு கேட்டதும், எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருக்காரு, அவரோட தான், அவர் வந்து புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க, நான் தான் காப்பாற்றினேன்னு சொன்னதும், அவர் தான் என்னோட அங்கிளே அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் திரும்ப அவர் அங்கே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா தேவையில்லாமல் இன்னொரு பர்சன் வந்து அங்கே அடிச்சுட்டு அங்கே புள்ளி பண்ணதுமே ஹீரோ வந்து அவனை அடித்து தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ, ஏன் அங்கிள் நீங்கள் நல்லா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இவன் பார்த்தா அங்கே மிருக மாதிரி போட்டு அடிச்சுட்டு இருக்கவும், நீ இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காது, அவன் செத்து போயிடப்போறான், முதல் அங்கிளை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இவருக்கு எதுவுமே இப்போதைக்கு ஞாபகம் இல்லை, நான் வந்துட்டு மெடிசன்லாம் போட்டிருக்கேன், நம்ம இப்படியே கூட வச்சு அவருக்கு ஞாபகப்படுத்தி பார்க்கலாம், எல்லாம் ஞாபகம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம ஹீரோ அவங்க அங்கிள்கிட்ட, உங்களுக்கு என்ன எதுவுமே ஞாபகம் இல்லையா, என்னோட அம்மாவை பற்றி சொல்லுங்க அங்கிள் அப்படின்றத கேட்டதுமே அவருக்கு அங்கே தலையெல்லாம் ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் அவன் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க தெரியுமா, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க, நம்ம ஹீரோயினுமே அங்கே போகிறா. ஆனால் சில பொண்ணுங்களாம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணுறதுக்காகவே வந்திருக்காங்க. அவளை வம்ப பண்ணி அங்கே ட்ரிங்க்ஸை வந்து ஊற்றி விட போகும்போது நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட அந்த ஹீரோயினை காப்பாற்றிட்டு, என்னோட ஒய்ஃபுக்கு இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களோ அதவே இவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு ஹீரோங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன், இப்போ வரைக்கும் நான் வந்து குழந்தைய ஒன்றையும் நல்லா கேர் பண்ணிக்கிறவே இல்லை அப்படின்றத சொன்னதும், இப்போயாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நல்லா நடந்துக்கிருவேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். எனக்கு நீ ஒரு சான்ஸ் கொடுப்பே இல்லை அப்படின்றத கேட்டதும், கண்டிப்பாக ஏன் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து அவள் அழுதுகிட்டே சாரி கேட்குறா, என்னோட பர்த்டே பார்ட்டியில் இப்படிலாம் அவங்க நடந்துக்குவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்கிறா. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்க, சரி நீ வந்து உன் குழந்தையும் உன்னோட ஹஸ்பண்டையும் கேர் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதும், நம்ம ஹீரோ நீ இப்போ எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத கேட்குறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் எங்கேயும் போகல அப்படின்றத சொன்னதும் ஹீரோ ஹாப்பி ஆகிட்டு அவள் அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோட்ட, நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், நான் வந்துட்டு இப்போ பேபியுமே பெற்றுக்கிற லெவலுக்கு வந்துட்டேன், ஆனால் நம்ம 2 பேத்துக்குள்ள லவ்வே எதுவுமே இல்லையே அப்படின்றத சொன்னதும், ஏன் அதெல்லாம் பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நெக்ஸ்ட் டே இருந்தே நம்ம வந்து டேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்காக நெக்ஸ்ட் டே எங்கள் பொக்கேலாம் அனுப்பி வச்சதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவங்க மெயிட்ட நான் வந்து அவருக்காக சாப்பாடு செய்யணும்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டதும் அவங்களும் ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க. அவள் சாப்பாடெலாம் சமைச்சிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். இவள் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்க தேவையில்லை அப்படின்றத சொன்னதும், சாரி இவங்க உங்கள் கெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும், கெஸ்ட்டெல்லாம் கிடையாது, இவ என்னோட ஒய்ஃப், இந்த கம்பெனியோட ஓனரே இவ தான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் இந்த சாப்பாடு உனக்காக தான் நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத
சொல்லிட்டு கொடுத்ததுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதை வாங்கி வச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து அவனுக்கு கால் வந்துடுது அசிஸ்டண்ட்டாக இருந்து. நம்ம ஹீரோ அவனை போய் மீட் பண்ணதுமே அப்போ அங்கே அவன் வந்து விசாரித்து எல்லா உண்மையிலுமே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினோட அடாப்டர் ஃபாதர் தான் அவங்களோட அங்கிளே. அவங்க பேரண்ட்ஸை மற்ற பிரதர்ஸையுமே அவர் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக கொலை பண்ணிட்டாரு. இந்த உண்மைகள்லாம் ஒரு லேடி தான் எங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்றத சொன்னதும் கூடி சீக்கிரம் அவளை வந்துட்டு ஏற்பாடு பண்ணுங்க என்னோட ஒய்ஃபை மீட் பண்ண வைக்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு எல்லாத்தையுமே அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லிடுறான் என்னோட ஒய்ஃப் யாருன்றதை. அதை எல்லாத்தையுமே அங்கே நியூஸாக பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த வேன்க்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. எப்படியாச்சும் நம்ம மேரேஜ் பண்ணலான்னு பார்த்தா நான் இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஐ திங்க் அவள் ப்ரெக்னெண்டாக இருக்க வசதி இப்படிலாம் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றி விட்டதுமே அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமே சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னுமே வந்து ஆசை வர ஆரம்பிச்சிருது. என்னோட வலையில் நான் விழுக வைப்பேன்னு சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினோட அடாப்டர் ஃபாதருக்கு வந்து கால் வந்துடுது. இப்படி ஏன் குரூப் வந்து உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்க எவ்வளோ பெரிய ஃபேமிலி என்னை பற்றி ஏன் விசாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க ஒய்ஃப் வந்துடுறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஏன் குரூப் கம்பெனியோட ஓனரை தான் நம்மளோட அடாப்டட் பொண்ணே வந்து மேரேஜ் பண்ணியிருக்கா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு ஹீரோயின் அங்கே வெளியே போயிட்டு இருக்கும் போது அங்கே அவங்க ஃபாதர் வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின்ட்ட நான் ஒன்றாவது பார்க்க தான்மா வந்தேன்னு சொன்னதும் நான் இப்போ உங்களை அப்பான்னு கூப்பிடவா இல்லாட்டி நான் அங்கிள்னு கூப்பிடவா, நீங்கள் தானே என்னோட அப்பாவை வந்து கொலை பண்ணவர், என்கிட்ட வந்துட்டு கண்டிப்பாக வந்து அதுக்கான ப்ரூஃப் கூடி சீக்கிரம் கிடைச்சிரும். நான் வந்து உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன், நீங்கள் கண்டிப்பாக பண்ணதுக்கு ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டு அந்த ஆளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அங்கே ஹீரோயினை ஒரு ஏழை வர இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஹீரோயின் நாங்கள் வந்து ஏழை வர்றதை பார்த்துட்டு அந்த செயினை நீங்கள் வந்துட்டு ரொம்ப காசு சொல்கிறாங்க இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்றத சொன்னதும் நான் வந்து உனக்கு வாங்கி கொடுக்காம வேற யாருக்கு வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஏலத்தில் அந்த செயினை எடுத்ததுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. இப்போ அவங்க சிஸ்டர் அங்கே வந்துட்டு உனக்கெல்லாம் இங்கே வர்றதுக்கே தகுதி கிடையாது, நீ எதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிடுறா. நான் நல்ல மைண்டில் இருக்கேன், என்னோட ஒய்ஃப்காக ஒரு சூப்பரான கிஃப்ட் வாங்கி கொடுத்து தேவையில்லாமல் நீங்கள் பேசி ஏன்ட்ட நீங்கள் அசிங்கப்பட்டு போயிடாது அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டினதுமே அவளுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த லேடியை போய் அங்கே மீட் பண்ணுறாங்க. அவங்க உன்னோட அப்பா வந்துட்டு இறந்து போனதுக்கான எல்லா எவிடன்ஸுமே இதில் இருக்குது, நீ வந்துட்டு இதை வச்சு கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு பழி வாங்கணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. நீங்கள் எதுக்காக இதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் ஏன்னா அந்த ஆள் என்னோட குழந்தையுமே கொலை பண்ணிட்டாரு, அந்த ஆள் வந்து நிம்மதியாகவே வாழக்கூடாது, ஜெயிலுக்கு போகணும் அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, அந்த ஆள் பண்ண பாவங்களுக்கு அவர் வந்து தண்டனை அனுபவிச்சா மட்டும் எனக்கு போதும் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ஹெட்டிங்கை மட்டும் பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு அவள் போயிட்டுருக்கா. பார்த்தா அந்த ஆள் வந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி டோட்டல் ஃபேமிலியுமே கொலை பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போனதுமே ஹீரோ அந்த எல்லாத்தையுமே அங்கே காரில் இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ உங்கள் வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீங்கள் எங்கே போனீங்க இவ்வளோ நேரம் வராமல் இருக்கீங்களே ஏன் அப்படின்றத கூப்பிட்டதும் மேரேஜ் ஆகி எத்தனை நாள் ஆகி போயிடுச்சு, இப்போ வரைக்கும் நீ ஹஸ்பண்ட் கூப்பிட்றியா அப்படின்றத கேட்டதும் சரி ஓகே இனிமேல் ஹஸ்பண்டே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. நீங்கள் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா ஒரு தாத்தா வர்றாரு. ஹீரோயின் அங்கே ஷாக் ஆகி அவரை பார்த்துட்டு இருக்கோம். என்ன ஷாக் ஆகிட்டு இருக்கியா, நான் தான் உன்னோட அப்பாவோட அப்பா அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நீ உன்னோட அம்மா மாதிரியே பார்க்க இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ எதை பற்றி கவலைப்படக்கூடாது, நான் வந்து உனக்கு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதுக்கப்புறம் உனக்கு தான் சொந்தம் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எனக்கு எதுவுமே வேணாம் தாத்தான்னு சொல்கிறா. இப்போ ஹீரோ அவர் ஆசைப்பட்டு உனக்காக கொடுத்துட்ருக்காரு, நீ வேணான்னு சொல்ல வேணாம் வாங்கிக்கோ அப்படின்றத சொன்னதுமே அவளுமே ரொம்ப ஹாப்பியாக இருறா. பிறகு தாத்தா அங்கே நம்ம ஹீரோட்ட நான் என்னோட பேத்தியை இவ்வளோ நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கேன், ஸோ நான் அவளை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொன்னதும் அதெல்லாம் என்னோட ஒய்ஃபை நான் அனுப்ப மாட்டேன், நான் அவளை விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்னு கேட்டதும் நான் என்ன மொத்தமாக கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன், கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே நம்ம ஹீரோ வந்து விட மாட்டான். இப்படியே தான் சண்டை போயிட்டே இருக்குது. ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த பக்கம் தாத்தா இந்த பக்கம் ஹஸ்பண்ட் யார் பக்கம் பேசுகிறேன்னு தெரியாமல் அவன் முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒத்துக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சுக்குது. சரி நான் கூட்டிகிட்டு போகல, ஆனால் அடிக்கடி வந்து என்னோட பேத்தியை நான் பார்த்துக்கிறவேன்னு அடிச்சாரு. அப்புறம் சும்மா இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டுலாம் வேலையாகாது, நீ வந்து ஒழுங்காக அவ்வளோ கிராண்டாக வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிடா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே ஃபைனலாக ரொம்ப கிராண்டாக வந்து அங்கே வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட சூப்பரான சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.